நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்த ஒரு வார்த்தை என்னன்னா, எங்கேயோ சினையா தேசத்தில் இருந்த ஆபிரகாமை கூட்டிகிட்டு வந்து கானானுக்கு கூட்டு வந்து பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை கொடுத்து, சரீரம் செத்தவனுக்கு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிச்சு, அப்புறம் 400 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலில் அவங்க பெரிய கூட்டம், அவங்க வந்து எகிப்தில் பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க. இப்போ மோசே கேட்பாரு, என்னை யாருன்னு சொல்ற, உங்களை யாருன்னு சொல்றது அவங்க கிட்டேன்னு. இவர் சொல்லுவார், நீ போய் சொல்லு நான் ஆபிரகாமின் தேவன்னு சொல்லு. நியாயமா ஆபிரகாம் தான் சொல்லணும் அவர் என்னுடைய தேவன். இவர் சொல்றாரு நான் ஆபிரகாமின் தேவன். இதுதான் கர்த்தர் உங்க மூலமா என் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறது. ஒன்றும் இல்லாதவர்களை உயர்த்தி மேலே உட்கார வச்சு அவன் மூலமாக அவர் பெயரை கொண்டு வருவது அவருக்கு சித்தமாயிற்று. என்ன கர்த்தருடைய ஞானம் பாருங்க, என்ன கர்த்தருடைய அன்பை பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் ரூபவதிகள் கன்னிகைகள் என்பதனாலே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, பைத்தியமும் பலவீனமானவர்கள் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால உங்களை என்னை கொண்டு இன்னைக்கு ராஜாவின் சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா.